Hello friends, நான் உங்க டெல்லி தமிழச்சி. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்பவே நல்லா இருக்கேன். இன்னைக்கு 50 days weight loss challenge டே 29. இன்னைக்கு என்னெல்லாம் ஃபாலோ பண்ண போறோம்னு சொல்லிட்டு டிப்ஸ் அண்ட் ரெசிபிஸோட உங்க கூட ஷேர் பண்ணிக்க போறேன். சோ ஸ்கிப் பண்ணாம வீடியோ பாருங்க, அப்பதான் நீங்க weight loss பண்றதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா வந்திருக்கும். நம்ம சேனலுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் டைமா இருக்கீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணி வச்சுக்கோங்க. எல்லாருமே ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுத்து என்ன வந்து மோட்டிவேட் பண்ணுங்க. நிறைய ஷேர் பண்ணி விடுங்க. அவ்வளவுதான் நினைக்கிறேன். சில டவுட்ஸ் இருக்கு, அதெல்லாமே பார்த்ததுக்கு அப்புறம் இன்னைக்கு டே vlog வந்து பார்க்கலாம். ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஃபர்ஸ்ட் வந்து ஒரு சிஸ்டர் வந்து கேட்டிருந்தாங்க, பிரெட் வந்து பாத்தீங்கன்னா சிஸ்டர் அது மைதா என்னதான் நம்ம வந்து ப்ரௌன் பிரெட் வாங்கினா மைதா ஆடட் தானே அப்படின்னு சொன்னாங்க, அதுல சுகர் ஆடட் தானே அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. இப்ப நம்ம ஊர்ல வந்து பாத்தீங்கன்னா நார்மல் பிரெட்னா மைதா பிரெட் அது இனிப்பா தான் இருக்கும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கீங்க. ஆனா ஹோல் வீட் பிரெட்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து கிடைக்குங்க. எனக்கு வந்து ஃப்ளோர்ல வந்து ப்ரௌன் பிரெட் சொல்றேன். நீங்க வந்து ஹோல் வீட் பிரெட்னு சொல்லிட்டு வாங்கினீங்கன்னா அது வந்து உங்களுக்கு கிடைக்கும். அதுல வந்து சுகர் ஆடட் இருக்காது, மைதாவும் இருக்காது. சோ அதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? சோ அதை கேட்டு வாங்கிக்கோங்க, அதுதான் சொல்றேன். அதுக்கப்புறம் ஷாம்லா சிஸ்டர் அனுப்பிச்சிருந்தாங்க. இன்னைக்கு 81 kgல இருந்து 65 வந்திருக்காங்க பாருங்க. சூப்பர் சிஸ்டர். 4 months தான் இதை வந்து அச்சீவ் பண்றதுக்கு அவங்களுக்கு. அதை வந்து பண்ணியிருந்தாங்க. அதுலயே 2-3 பேர் போயிட்டு எப்படி பண்ணீங்கன்னு சொல்லியிருந்தாங்க. அவங்க நான் சொன்ன ஃபுட் லைஃப் ஸ்டைல்ன்றதுக்காக தான் என்னோட கமெண்ட்ல வந்து சொல்லியிருக்காங்க சிஸ்டர்ஸ். சோ வந்து ரெகுலரா ஒரு விஷயத்த வந்து போராடுங்க, கண்டிப்பா அதற்கான பலன் கிடைக்கும். அதுவும் அவங்க சொன்னது இது வந்து ஹாப்பியா பண்ணிருக்காங்க இல்லையா, அதுதான் வந்து மெயினான ஒரு ரீசன். நான் வந்து ரொம்ப கண்ட்ரோல் பண்ணி இதுவா இருந்து அப்படிலாம் வந்து பண்ணல, நான் வந்து ஹாப்பியா இருக்கேன்னு சொல்லிட்டு அவங்க என்னோட வந்து நிறைய சிஸ்டர்ஸ் வந்து போட்டோஸ் எல்லாமே கூட ஷேர் பண்ணியிருந்தாங்க. எனக்கு வந்து 10 வயசு குறைஞ்ச மாதிரி இருக்கு சிஸ்டர் அப்படின்ட்டு, உங்களாலதான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது எவ்வளவு சந்தோஷமா இருக்கு. குட்டிமா சிஸ்டர்ன்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க கூட, அவங்க கூட இப்ப எனக்கு வெயிட் குறைய நான் கொஞ்சம் அழகா ஆகுற மாதிரி இருக்கேன் சிஸ்டர், வெயிட் வயசும் கம்மியாகிற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இது கேட்கும் போது எவ்வளவு சந்தோஷமா இருக்கு. ஏதோ நம்ம ஒரு முயற்சி போட்டோம், அதுல நிறைய பேர் பயன்பெறாங்கன்னு நினைக்கும் போது அவ்வளவு சந்தோஷமா இருக்கு. நிறைய பேர் புதுசா பாக்குறீங்க, இது உண்மையா பொய்யான்னு நினைச்சிட்டு இருக்கீங்க. எதையுமே தொடர்ந்து பயன்படுத்தினாதாங்க அது வந்து நம்ம ஒரு செயல் செய்யறோம்னா அதை தொடர்ந்து பண்ணும்போது தான் அதற்கான பலன் கிடைக்கும். ஒரு நாள் 2 நாள்ல வந்து ஒரு ரெஸ்பான்ஸுமே இருக்காது. இப்ப நானுமே ஒரு 5 kg ஏறினாலே எனக்கு சீனியர் மாதிரி தான், ரொம்ப பெரிய ஆள் மாதிரி தெரிவேன் நானு. சோ நீங்களே பாப்பீங்க, பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் பிக்சர் வச்சிருப்பேன் இல்லையா, அதுல நீங்களே பாத்திருப்பீங்க. சோ அதுக்காக தான் அதை வந்து உங்களை மோட்டிவேட் பண்றதுக்காக தான் ஒவ்வொரு நாள் அந்த பிக்சர் வந்து வைக்கிறது. சோ என்னன்னா உண்மையாவே கொஞ்சம் வெயிட் ஏறிட்டா கூட ரொம்ப கொஞ்சம் நம்ம வந்து வயது முதிர்ச்சி அடைஞ்ச மாதிரி, ரொம்ப பெரிய ஆள் மாதிரி தெரியறது, அதெல்லாம் விடுங்க. நம்ம உண்மையாவே அந்த வெயிட் வந்து குறையும் போது கியூட்னஸாவும் இருக்கிற மாதிரி இருக்கும். உடம்புல நமக்கு பல பிரச்சனைகள் வருங்க வெயிட் ஏறும்போது. குறுக்கு வலி, இடுப்பு கால் வலி, முழங்கால் வலிலாம் ரொம்ப வரும். சோ இது எல்லாத்தையுமே வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து தடுக்கலாம். சரிங்களா? சோ வந்து நம்ம வந்து ஒரு செல்ஃப் கான்பிடன்ஸ் வருது, இப்ப ஏதோ ஒண்ணு பண்ண போறோம் அப்படின்னா நம்ம வந்து ஒரு பெர்ஃபெக்டா இருந்தோம்னா எதையுமே செய்யறதுக்கு நல்ல போல்டா வந்து நமக்கே வந்து இருக்குங்க. சோ நீங்க எல்லாருமே கண்டிப்பா தொடர்ந்து பண்ணுங்க, உங்களால முடியும். சரிங்களா? முடியாதது எதுவுமே கிடையாது. இப்ப நீங்க கேட்டு பாத்தீங்க, ஒவ்வொருத்தவங்களும் கமெண்ட்ல எதுக்காக சொல்றாங்க, உங்க எல்லாருமே மோட்டிவேட் பண்றது. டெய்லி பாத்தீங்கன்னா எவ்வளவு பேர் சொல்லிட்டு இருக்காங்க. எனக்கு இன்ஸ்டாகிராம்ல வந்து என்னோட பழைய போட்டோ பாருங்க சிஸ்டர், இப்ப புது போட்டோ பாருங்க, நான் எப்படி இருக்கேன் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளவு சந்தோஷமா ஷேர் பண்றாங்க. அதை நினைக்கும் போது எனக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்கு. சோ அதனாலதான் சொல்றேன், நீங்களும் பண்ணலாம். சரிங்களா? டைமை வந்து கடத்தாம சீக்கிரமா ஸ்டார்ட் பண்ணுங்க, சூப்பரா வந்து பண்ணிடலாம். சரிங்களா? அதுக்கப்புறம் ரவக்களி ஃபர்ஸ்ட் டைம் வந்து ட்ரை பண்ண சிஸ்டர், ரொம்ப நல்லா இருந்தது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்ற ஒரு விஷயங்க. உண்மையாவே ரொம்ப நல்லா இருக்கும், எல்லா குழம்புகளோட வச்சு சாப்பிடலாம். இப்ப ரவக்களி கிண்டிட்டு இந்த இட்லி கிரேவிங்ஸ் இருக்குல்ல, தேங்காய் சட்னி சாம்பார் கூட மிக்ஸ் பண்ணி இட்லி சாப்பிட்டா யாருக்கெல்லாம் பிடிக்கும்னு சொல்லுங்க, எனக்கு ரொம்ப பிடிக்கும். சோ அந்த மாதிரி சாப்பிடணும்னு தோணுச்சு, இந்த ரவக்களியை பண்ணி வச்சுட்டு அது கூட இந்த சாம்பார் சட்னியை மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டோம்னா அதே ஃபிளேவர் கிடைக்கிற மாதிரி இருக்குங்க, அவ்வளோ டேஸ்டா இருக்கும். ஸோ இந்த மாதிரி நிறைய காம்பினேஷன் நம்மளோட சேனல்ல இருக்கு. ஸோ அதை தான் சொல்றேன், ஓட்ஸ் வந்து நார்மலா சாப்பிட்டா நமக்கு பிடிக்காது, ஆனா நிறைய ஏதாவது ஒரு குழம்போ இல்ல சட்னியோ ஏதாவது ஒரு மிக்ஸ் பண்ணி ஓட்ஸ் சாப்பிட்டு பாருங்க, நல்லா இருக்கும். ஸோ அந்த மாதிரி நான் வந்து எனக்கு பிடிச்ச மாதிரி என்னோட டயட்டை வந்து நான் வந்து கஸ்டமைஸ் பண்ண மாதிரி நானே ஆல்டர் பண்ணேன். ஸோ அதை ஷேர் பண்றேன், அது வந்து எல்லாருக்குமே பிடிச்சிருக்கு என்ன மாதிரியே. ஸோ அதுதான். சரிங்களா? தொடர்ந்து பண்ணுங்க. அப்புறம்
பச்சைப்பயிறு இட்லி ரெசிபி போடுங்கன்னு சொல்லியிருந்தீங்க சிஸ்டர். இங்க பயங்கர குளிர், புளிக்கவே புளிக்காது. ஒரு 4-5 நாள் ஆனாலும் புளிக்கவே புளிக்காது. ஸோ அதனால தோசை ரெசிபி, இட்லி ரெசிபி எல்லாமே பெண்டிங்ல வச்சிருக்கேன். ஸோ எனக்கு கொஞ்சம் வெயில் வந்தாதான் அது எல்லாமே நான் வந்து பண்ண முடியும். ஏன்னா புளிக்காது மாவு, அப்போ நமக்கு ரெசிபி பெர்ஃபெக்டா இருக்காது. ஸோ அதுக்காக தான். ஸோ புரிஞ்சுக்கோங்க. நான் கண்டிப்பா ஷூர் அடுத்தடுத்து நம்ம சேலஞ்சஸ் பண்ண தானே போறோம், இப்பெல்லாம் நான் ஷேர் பண்றேன் சரிங்களா. ஆல்ரெடி நிறைய ரெசிபி இருக்கு, அது எல்லாமே சேனல்ல இருக்கு பாருங்க. அப்புறம் உளுந்தங்கஞ்சி வந்து பாத்தீங்கன்னா வித் ரைஸ், அரிசியும் சேர்த்து உளுந்தங்கஞ்சி சாப்பிடலாமா? நான் அரிசியை அவாய்ட் பண்ண சொல்றேன். நீங்க வந்து ப்ரௌன் ரைஸ், மில்லட் ரைஸ் அந்த மாதிரி சேர்த்துட்டு கூட உளுந்தங்கஞ்சி வந்து பண்ணி சாப்பிடுங்க. எதுலையுமே சுகர் ஆட் பண்ணிடாதீங்க. ஸோ அதுதான், எந்த ஒரு சுகரா இருந்தாலுமே வேண்டாம். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா மதிய லஞ்சுக்கு ரைஸை தவிர என்ன சிஸ்டர் சாப்பிட்றது அப்படின்ட்டு புதுசா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நான் அதுதான் ரைஸை எடுத்துக்காம நான் என்னெல்லாம் சாப்பிடலான்னு தான் டெய்லியும் ஷேர் பண்ணிட்டு இருக்கேன் சிஸ்டர். இந்த மாதிரி ரவை ஐட்டம்ஸ், கோதுமையில பண்றது, ராகி, கம்பு, அதுக்கப்புறம் வந்து இந்த மில்லட் வகைகள் எல்லாமே, ஸோ ப்ரௌன் ரைஸ், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. டெய்லி நம்மளோட வீடியோஸ் பார்த்தாலே உங்களுக்கு ஐடியா கிடைக்கும். அவல் இருக்குல்ல, அதுல சிகப்பு அவல் ரொம்ப பெஸ்டா இருக்கும். ஸோ அந்த மாதிரிங்க. அதுக்கப்புறம் வந்து சண்டே டைம் வந்து எப்படியாவது வெளியில போற மாதிரி இருக்கு, இல்லைன்னா ஏதாவது ஒரு இதுல வந்து சீட் பண்ற மாதிரி இருக்கு. அதை எப்படி சிஸ்டம் மெயின்டைன் பண்றது, எப்படி அன்னைக்கு வெயிட் லாஸ் பண்றது? வெயிட் லாஸ் பண்ற அன்னைக்கு நம்ம ஏதோ சீட் பண்ண போறோம்னா நேத்து குறைச்ச வெயிட்டை நம்ம இன்னைக்கு ஏத்தாம இருந்தாலே போதும். ஸோ மெயின்டைன் வந்து பண்ணிக்கிட்டோம்னா மறுநாள்ல இருந்து அதை நம்ம வந்து இது பண்ணிக்கலாம். ஏறிடுச்சுன்னா தானே நமக்கு வந்து பக்குன்னு இருக்கும். ஸோ நம்ம ஒரு வாரம் பண்ணது போயிடுச்சு அப்படின்ற மாதிரி இருக்கும் இல்லையா. ஸோ அப்ப என்னன்னு பாத்தீங்கன்னா, இப்போ ஒரு ஏதோ ஒண்ணு சிக்கனோ ஏதோ ஒண்ணு சாப்பிடுறீங்க அப்படின்னா அளவா கொஞ்சம் சாதம் எடுத்துட்டு இந்த சிக்கன் வந்து கொஞ்சம் அதிகமா எடுத்து அந்த மாதிரி சாப்பிட்டு நீங்க தான் பேலன்ஸ் பண்ணிக்கணும். இப்ப மதியம் லஞ்சுக்கு நீங்க வந்து ஹெவியா சாப்பிட போறீங்கன்னா மார்னிங் நைட் வந்து லைட்டா சாப்பிட்ற மாதிரி. ஸோ அதுதான் நீங்க வந்து பேலன்ஸ் பண்ணிக்கணும். அப்போ உங்களோட வெயிட் வந்து மெயின்டைன்ல இருக்கும். அப்போ மறுநாள்ல இருந்து நீங்க வெயிட் லாஸ் வந்து இந்த சேலஞ்ச் வெயிட் லாஸ்க்கான ரெசிபிஸ் எல்லாம் சாப்பிட ஆரம்பிப்பீங்கல்ல, அப்போ உங்களுக்கு கரெக்டா இருக்கும் சரிங்களா. அப்புறம் நீங்க ஒரு வாரம் பண்ணதை அன்னைக்கு வந்து ஏத்திட்டீங்கன்னா அப்புறம் பலனே கிடையாது, நீங்க பண்றதுக்கான பிரயோஜனமே இல்லாம போயிடும். அதுக்காக தான் சொல்றேன். அதுக்கப்புறம் வந்து பொரியுருண்டை வந்து சாப்பிடலாமா, பர்ஃபி வந்து சாப்பிடலாமா? இது எல்லாமே வந்து வெல்லம் ஆட் பண்ணது இல்லைன்னா சுகர் ஆட் பண்ணாதான் இருக்கும், சாப்பிடக்கூடாது சிஸ்டர். பொரியுருண்டை என்னதான் வெல்லம்ல பண்ணியிருந்தாலுமே எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து சுகர் ஐட்டம் கம்ப்ளீட்டா எல்லா விதத்திலயுமே அவாய்ட் பண்றோம். ஸோ அதனால சாப்பிடக்கூடாது. அதுக்கப்புறம் கொள்ளு பொடி, இட்லி பொடி மாதிரி கொள்ளு வந்து பண்ணி வச்சுட்டு சாப்பிடலாமா? கண்டிப்பா சாப்பிடலாம் சிஸ்டர், ஏதாவது ஒரு வகையில எடுத்துக்கணும். அப்புறம் நேற்று வந்து நட்ஸ் ஸ்மூத்தி மாதிரி ஜூஸ் பண்ணி காமிச்சிருந்தேன், அதை டெய்லி எடுத்துக்கலாமா பிரேக்ஃபாஸ்டான்னு கேட்டீங்க. கண்டிப்பா எடுத்துக்கலாம். பிரேக்ஃபாஸ்ட் எடுத்துக்கணும். நீங்க பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு இது ஒரு ஸ்நாக்ஸ் ஆகும், ஒரு ஜூஸ் மாதிரிலாம் எடுத்துக்க கூடாது. இதை வந்து பிரேக்ஃபாஸ்டாவே நீங்க எடுத்துக்கணும். ஸோ அதனாலதான் சொல்றேன். பச்சை வாழைப்பழம் சாப்பிடலாமா அப்படின்னு சொல்றீங்க. பச்சை வாழைப்பழம் வந்து பாத்தீங்கன்னா எதுவுமேங்க இந்த இது இருக்குல்ல, அது பேர் என்ன, செவ்வாழை பழத்துல தாங்க ஃபைபர் கொஞ்சம் இருக்கு, கொஞ்சம் அதிகமாவே இருக்கு. ஸோ அந்த ஃபைபர் உள்ள அந்த செவ்வாழை வந்து ஒரு நாளைக்கு 1 எடுத்துக்கலாம். மற்ற வாழைப்பழத்தெல்லாம் இனிப்பு தாங்க ரொம்ப அதிகமா இருக்கு, ஸோ எடுத்துக்க கூடாது. ஸோ அது வந்து வெயிட் கெயினுக்கு தான் அதுவா இருக்கும். ஸோ அதனாலதான் சொல்றேன். ஸோ ஆல்மோஸ்ட் இன்னைக்கு கமெண்ட்டுக்கு எல்லாத்துக்குமே ரிப்ளை பண்ணியாச்சுங்க. இன்னைக்கு பிறந்த நாள் அப்புறம் திருமண நாட்களும் அனைவருக்கும் என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். ஸோ ஆல்மோஸ்ட் எல்லாமே சொல்லியாச்சு. வேற ஏதாவது டவுட் இருக்குன்னா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க, அடுத்தடுத்த வீடியோல ஷேர் பண்றேன் சரிங்களா. அப்புறம் எல்லா சிஸ்டர்ஸுமே பெரிய பெரிய ஹாய். சரி வாங்க இன்னைக்கு டே vlog வந்து பார்க்கலாம். ஸ்கிப் பண்ணாம வீடியோ பாருங்க, வாங்க பார்க்கலாம். மாறுமோ தான். காலையில நல்லா வந்து ஃப்ரெஷ்ஷா வந்து டேவை வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அடுத்தடுத்து எம்டி ஸ்டமக்ல வெயிட் வந்து செக் பண்றது தான். இன்னைக்கு நம்மளோட வெயிட் 58.95. அந்த 80, 90, 95 இதுலயே வந்து ரவுண்ட் அடிச்சுட்டே இருக்கு. பரவாயில்ல, நம்மளோட விலையை கரெக்டா பார்க்கணும் அப்படிதானே. அதுக்கப்புறம் காலைல எம்டி ஸ்டமக்ல குடிக்கிறதுக்கு இஞ்சியை வந்து பிளாக் டீ மாதிரி கொதிக்க வச்சு வித்தவுட் சுகர் தாங்க குடிக்கிறேன் சரிங்களா. சூப்பரா வந்து குடிச்சாச்சு. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ரோஸ்டட் இது சூஜி இருந்துருங்க, மைதா இதுதான் எடுத்துருக்கீங்க, என்னன்னா சேமியா. இது வந்து பாத்தீங்கன்னா
வீட் ஃப்ளோரில் பண்ணுறது. ஸோ மில்லட் வகைகளில் நிறைய இருக்குது. ஸோ அது கூட நம்ம வந்து பண்ணலாம். நான் இன்றைக்கி வந்து எப்பவும் போல் சும்மா தாளித்து விட்டு பண்ணியாச்சுங்க. சில டைம் தக்காளி சேர்த்து பண்ணாலும் நல்லாயிருக்கும், கடலைப்பருப்பு போட்டு தாளித்தா நல்லாயிருக்கும். என்னோடய குட்டி பையனுக்கும் அம்மாச்சிக்கும் அந்த அளவுக்கு அது போட்டால் அந்த இது பிடிக்காது. ஸோ அதனால தான் வந்து சேர்க்கறது கிடையாது. அதுக்கப்புறம் தம்பிக்கு வந்து பால் ஆற்றி கொடுத்துட்டு பச்சை சட்னி வந்து அரைச்சேங்க. எப்பவும் போல் இந்த சேமியாக்கு அல்டிமேட்டாக இருக்குங்க. ரொம்ப சிம்பிளாகவும் பண்ணிடுறேன். அந்த காம்போ வந்து ரொம்ப சீக்கிரம் பண்ணிடலாம். எப்படின்னா தக்காளி, வரமிளகாய், பூண்டு அவ்வளோதான் அரைச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா தாளிப்பு கடுகு கருவேப்பிலை போட்டு நல்லா தாளிச்சு கொடுத்தோம்னு வச்சுக்கோங்களேன். கொஞ்சம் காரமாக இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நல்லெண்ணெயில் தாளிச்சு ஊற்றி எப்படி சாப்பிட்டோன்னா சூப்பராக இருக்கும். எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லா காம்பினேஷனாக இருக்கும். இந்த சைடு சேமியாவும் பார்த்தீங்கன்னா அது வந்து நல்லா வறுத்த சேமியா தான். ஸோ அதனால நல்லா வந்து பொழு பொழுன்னு வந்து வருங்க. தம்பிக்கு சேமியா பச்சை சட்னிலாம் வச்சு அவருக்கு பேக் பண்ணி அவரை வந்து ஸ்கூலுக்கு அனுப்பியாச்சு. அதுக்கப்புறமா ஒரு அரை மணி நேரம் வந்து வாக்கிங் வந்து பண்ணேன். வெயிட் லாஸ்க்கு 1 மணி நேரம் வாக்கிங் பண்ணுங்க, உங்களுக்கு வெயிட் லாஸ்க்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக வந்து இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பிரெட் வந்து பார்த்தீங்கன்னா சைடில் வந்து ஹஸ்பண்ட்க்கு டோஸ்ட் பண்ணி காஃபி போட்டு கொடுத்துட்டு, அதுக்கப்புறம் அம்மாச்சிக்கு வந்து சேமியா சட்னி வச்சு காஃபி வச்சு அவங்களுக்கு கொண்டு போய் பேக் பண்ணி கொடுத்துட்டு வந்துட்டு, ஹஸ்பண்ட்க்கும் வந்து சேமியா சட்னி வச்சு பேக் பண்ணியாச்சு. இங்கே உள்ள லைஃப் ஸ்டைல் இப்படிங்க. ஸோ அதனால தான். அதுக்கப்புறம் வந்து செம்ம குளிச்சு ஃப்ரெஷ்அப் ஆயாச்சு. ஒரு சொட்டரையும் போட்டுக்கிட்டேங்க, பயங்கர குளிர். ஸோ வாங்க அடுத்தடுத்து நம்மளோட பிரேக்ஃபாஸ்ட் வேலையை வந்து பார்க்கலாம். இன்னைக்கு வந்து இந்த கருப்பு கவுனியும் அது கூட வந்து கொள்ளும் வந்து வறுத்து பொடி பண்ணி வச்சுருந்தேன் இல்லையா. ஸோ அந்த ரெசிபி இன்னைக்கு கூட ஷார்ட்ஸில் போட முடிஞ்ச போடுறேன். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா கஞ்சி பண்ணி குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தண்ணியில் வந்து ஒரு 2-3 ஸ்பூன் போட்டு நல்லா கிண்டிட்டே உப்பு சேர்த்து நல்லா கரைச்சிட்டு அதுக்கப்புறம் அடுப்பில் வச்சு கிண்டிகிட்டே இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், நல்லா இந்த மாதிரி பபிள்ஸ் வரும், இந்த மாதிரி கெட்டி ஆகிட்டு. ஸோ இதுதாங்க இது. அவ்வளோதான், நல்லா பவுட்ரு பண்ணியிருக்கணும், அவ்வளோதான். இதில் ஒரு பூண்டு பல்ல தட்டி கூட சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி வந்து சேர்க்கல, சரிங்களா. இதை அப்படியே ஊற்றி நம்ம வந்து குடிச்சிடலாம். ரொம்ப நல்ல ஃபில்லிங்காக இருக்கும், வெயிட் லாஸ்க்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக வந்து இருக்கும். அவனா இதில் வந்து தேங்காய் பால் ஊற்றி இல்லைன்னா நம்ம வந்து இது இருக்கு இல்லையா, மோர் கலக்கி கூட குடிக்கலாம், ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மதியம் லஞ்ச் ப்ரிப்ரேஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேங்க. சரி, ஸ்கூலுக்கு தம்பியை விட்டுருக்கோம், அவனை கூப்பிட்டு வர்றதுக்குள்ளே நம்ம வந்து ஏதாவது கொஞ்சம் வேலைகள் பார்த்து முடிக்கலாம்னு சொல்லிட்டு பச்சை பயிரை தான் வறுத்துட்டு அதுக்கப்புறமா தண்ணி உப்பெல்லாம் சேர்த்து குக்கரில் வந்து வேக வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் சரி 11:30 மணி இருக்கும், நான் வந்து ஒரு கொய்யாக்காய் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு கொய்யாக்காய் வந்து எடுத்துக்கிட்டேன். அதில் உப்பு மிளகாத்தூள் போட்டு சூப்பராக வந்து சாப்பிட்டேன். கொய்யாக்காய் வெயிட் லாஸ்க்கு ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா குக்கரும் விசில் வர ஆரம்பிச்சிருச்சு. சரி இருந்த பாத்திரத்தையும் கையோட கழுவி போட்டுடலான்னு கழுவி போட்டுட்டு சரி துணியெல்லாம் எடுத்துகிட்டு போய் மிஷினில் போட்டு ஓரளவுக்கு 12 மணிக்கு அவனை கூப்பிட்டு வரக்குள்ளே நம்ம எல்லா வேலையும் டக்கு டக்குன்னு முடிச்சிடலான்னு சொல்லிட்டு மிஷினில் வந்து துணியை போட்டு விட்டுட்டு வந்துட்டேன். சரி பயிர் தான் வேக வச்சுட்டு வந்திருக்கோம்ல அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து தம்பியை ஸ்கூல்லேருந்து கூட்டுறதுக்காக 2 பேரும் கிளம்பிட்டோம். ஆட்டோவில் உட்காந்தோன்னே இவருக்கு வந்து சொக்குது, ஆனால் தூங்கலை. அவர் அப்படியே சாஞ்சு மட்டும் படுத்துட்டு இருந்தாரு. அப்புறம் ஸ்கூல்லேருந்து கூட்டிகிட்டு வந்தோடனே இவர் லஞ்ச் பாக்ஸ்லாம் எடுத்துட்டு புக்ஸ் எல்லாம் எடுத்து பார்த்துட்டு இருந்தாரு. அதுக்கப்புறமா தான் இன்னைக்கு வந்து 12 மணிக்கு ஸ்கூல்லேருந்து கூட்டு வந்ததுக்கப்புறம் தான் அம்மாச்சி வந்து லேட்டாகவே காஃபி கேட்டாங்க. ஸோ அதனால் அவங்களுக்கு காஃபி வந்து போட்டு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் லஞ்ச் ப்ரிப்ரேஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இப்போ பச்சைப்பயிறு வேக வச்சிருக்கோம்ல, அது ஒரு கடாயில் மட்டும் சேர்த்துட்டு இதில் வந்து பார்த்தீங்கன்னா வெங்காயம், பச்சை மிளகாய், பூண்டு, அதுக்கப்புறம் வந்து தேங்காய், அப்புறம் சீரகம் இதெல்லாம் சேர்த்து நம்ம ஒரு பேஸ்ட் அரைச்சிக்க போகிறோம். ரொம்ப டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ பாருங்களேன், பச்சைப்பயிறு வந்து கொஞ்சம் நல்லா மலர்ந்துருக்கணும். இங்கே பாருங்களேன், நமக்குன்னா நல்லா வெந்திருக்கணும், அப்போ தான் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த தேங்காய் விழுது பேஸ்ட்டை சேர்த்துட்டு கொஞ்சம் கூடவே மஞ்சத்தூளும் சேர்த்துட்டு இதை வந்து பார்த்திங்கன்னா தேவையான உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா கொதிக்க விட்டுக்கலாம். பயிர் வந்து நைட்டே ஊற வச்சிட்டிங்கன்னா வச்சுக்கோங்க, ஒரு 2 விசில்லே வெந்துடும். இதுவே நம்ம உடனே செய்கிறோம் அப்படின்னா ஒரு 5-6 விசில் வந்து விடணுங்க. இந்த மாதிரி கொதிச்சு வந்தோடனே வச்சு தாளிப்பு மட்டும் கொடுத்துக்கணும். அந்த பச்சை மிளகாய் தாங்க காரமே, சரிங்களா. அப்புறம் வரமிளகாய் தாளிக்கும் போது கடுகு கருவேப்பிலை வரமிளகாய் போட்டு தாளிச்சு கொட்டிட்டு அது கூட கொஞ்சம் கொத்தமல்லி தலை கட் பண்ணி சேர்த்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன், சூப்பரான ஒரு குருமா மாதிரி ரெடி ஆயிடுங்க. செம்ம டேஸ்டியா இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இந்த பச்சை பயிறுல நிறைய சத்துக்கள் இருக்கு, வெயிட் லாஸ்க்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும், சரிங்களா. அதுக்கப்புறம் துணியை வந்து எடுத்து காய போட்டுட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் வந்து கேஸ் தீர்ந்து போச்சுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா குக்கரில் வந்து இதில் கரண்ட் அடுப்பு வச்சுருக்கோம் நாங்கள், இண்டக்ஷன். அதில் தான் சோறை வச்சு விட்டுட்டு அதுக்கப்புறமா சரி பீட்ரூட் பொரியல் வந்து பண்ணிடலான்னு சொல்லிட்டு அதையும் துருவி எடுத்துக்கிட்டேன். இண்டக்ஷனில் வைக்கிறோமே எப்பவும் போல தாங்க வச்சேன், கரெக்டாக வச்சு எடுத்துட்டேன். சூப்பராகவே சோறு ரெடி ஆயிடுச்சுங்க. அதுக்கப்புறம் பாருங்களேன், கேஸ் இல்லாமல் இந்த இதில் கரண்ட் அடுப்பில் பண்ணுறதுன்றது கொஞ்சம் வந்து ஒரு மாதிரியாக இருக்குங்க, எனக்கு என்னன்னே தெரியாது.
பீட்ரூட் பொரியலுக்கு ஒரு பேன்ல எண்ணெய் சூடு பண்ணிட்டு கடுகு, வெங்காயம், அதுக்கப்புறம் பச்சை மிளகாலாம் சேர்த்து வதக்கி விட்டுட்டு கருவேப்பிலாம் சேர்த்து வதக்கிட்டு அது கூட வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வதங்கினதுக்கப்புறம் பீட்ரூட் நல்லா துருவி வச்சிருக்கோம்ல அதை சேர்த்து உப்பு சேர்த்து நல்லா வந்து கிளறி விட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். அவ்வளோதான், சிம்பிள் பீட்ரூட் பொரியல் வந்து ரெடி ஆகிடும். பீட்ரூட் ரொம்ப நல்லது, எல்லாருக்குமே தெரியும். ஸோ அவ்வளோதாங்க, குருமாவே வந்து ரெடியா, எல்லாமே லஞ்ச் ரெடி. அம்மாச்சிக்கு வந்து சாதம் குருமா, அந்த பச்சைப்பயிர் குருமா மாதிரி வச்சுட்டு அப்புறம் நேற்று வச்ச வாழைக்காய் கூட்டு இருந்தது, அது பீட்ரூட் பொரியல்லாம் வச்சு அவங்களுக்கு பேக் பண்ணி கொண்டு போய் கொடுத்துட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ரவைக்களி. ஓரளவுக்கு இந்த இண்டக்ஷனில் வைக்கிறதுக்கு சில பாத்திரங்கள்லாம் நல்லாவே செட் ஆச்சு. ஸோ எப்பவும் போல் ரவை வந்து தண்ணியில் ரவையை போட்டு கிண்டிகிட்டே இருக்க வேண்டியதாங்க இந்த மாதிரி களி பதத்துக்கு. ஸோ இதுதான் சூப்பராக ரவைக்களி வந்து ரெடி ஆகிடும். அது கூட இந்த பச்சைப்பயிர் குருமா, அதுக்கப்புறம் வாழைக்காய் கூட்டு, பீட்ரூட் பொரியெல்லாம் வச்சு நல்லா ஃபில்லிங்காக சாப்பிட்டேன். ரொம்ப நல்ல ஃபில்லிங்காக இருந்ததுங்க. ஈவினிங் வந்து எனக்கு சாப்பாடு சாப்பிடணும், ஸ்நாக்ஸ் சாப்பிடணும்னு கூட தோணலை, அந்த அளவுக்கு வந்து ரொம்ப நல்லா ஃபில்லிங்காக இருக்கும். ஸோ கரெக்டான ஃபுட்ஸ் வந்து செலக்ட் பண்ணி சாப்பிடுங்க, சரிங்களா? அதுக்கப்புறம் பாத்திரத்தெல்லாம் கழுவி போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து சிலிண்டர் வந்துட்டாங்க. ஏன்னா நாங்கள் ஆல்ரெடி ஆர்டர் பண்ணியிருந்தோங்க. அவங்க வந்து ஒரு 10 டேஸாக வந்து எங்களுக்கு டெலிவரி பண்ணலை. ஸோ அது அப்புறம் கம்ப்ளைண்ட் பண்ணி கத்திட்டாங்க என்னோட ஹஸ்பண்ட். அதுக்கப்புறம் வந்ததுக்கப்புறம் கேஸ் கனெக்ஷனை மாட்டி விட்டுட்டு அப்புறம் தம்பிக்கு டியூஷன் டைம் ஆயிடுச்சு, அவனையும் கொண்டு போய் விட்டுட்டு வந்துட்டேன். அதுக்கு இடையில எடிட்டிங் ஒர்க்கு வேற ஏதாவது வேலை பார்த்துட்டு தாங்க இருப்பேன். ஸோ அதுதான். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா காஃபி அம்மாச்சிக்கு வந்துட்டு போட்டு கொடுத்துட்டு நான் வந்து ஒரு கிளாஸ் அளவுக்கு வார்ம் வாட்டர் தாங்க குடிக்கிறேன். நல்லா வந்து பார்த்தீங்கன்னா அது சாப்பிட்றதுக்கு 20 நிமிஷத்துக்கு முன்னாடி, சாப்பிட்றதுக்கு 20 நிமிஷத்துக்கு பின்னாடி தாங்க தண்ணி குடிக்கிறோம், சரிங்களா? ஸோ இதுதான். அதுக்கப்புறம் வந்து துணியெல்லாம் அள்ளிட்டு வந்ததெல்லாம் மடிச்சு வச்சுட்டு சரி இன்னைக்கு டின்னருக்கு வந்து சப்பாத்தி தான் வந்து பண்ண போகிறேன். கோதுமை மாவு, உப்பு எப்பவும் போல் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா இன்னைக்கு வந்து நல்லா தூக்கி போட்டு அடித்த மாவை பிசைஞ்சிட்டு இருந்தேன். நல்லா சாஃப்டாக பிசைஞ்சாச்சு. ஸோ உடனே வந்து சப்பாத்தி போட்டு வச்சிடலாம். கொஞ்ச நேரம் கூட இன்னைக்கெலாம் ஊற வைக்கல, ஃபர்ஸ்ட் வந்து எனக்கு போட்டு எடுத்துக்கிட்டேன் நான் சப்பாத்தி. எண்ணெயே இல்லாமல் கொஞ்சம் பெரிய சப்பாத்தியே போட்டு எடுத்துக்கிட்டேன். ஸோ அதனால இந்த குருமாவே லைட்டாக சூடு பண்ணியாச்சு. அப்போ ஏன்னா குளிர் நேரம் இல்லையா, சில்லுன்னு ஆகிடும். அதான் ஒரு சப்பாத்தி அந்த பச்சைப்பயிர் குருமா வச்சு சூப்பராக சாப்பிட்டேன். நல்லா ஃபில்லிங்காக இருந்ததுங்க. இந்த மாதிரி பெரிய சப்பாத்தி இருந்தால் 1 எடுத்துக்கோங்க நைட் டைமில், இல்லை சின்னதாக ரொம்ப சின்னதாக இருக்கு அப்படின்னா 2 எடுத்துக்கலாம், சரிங்களா? அவ்வளோதான். அது கூட வெஜிடபிள்ஸ் வந்து சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் சரி பாத்திரத்தெல்லாம் கழுவிட்டு வீட்டில் இருக்கவங்களுக்கும் சப்பாத்தியெல்லாம் போட்டு அந்த இது எல்லாமே கொடுத்தாச்சுங்க சாப்பாடு அந்த குருமா வச்சு. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து இன்னைக்கு கடைசியாக தண்ணி குடிச்சு தான் வந்து கம்ப்ளீட் பண்ணுறேன். வார்ம் வாட்ரு 6:30 மணிக்கு 7 மணிக்கு சாப்பிட்றோம். நிறைய பசங்க க்ரீன் டீ, பிளாக் டீ, பிளாக் காஃபி, நிறைய தண்ணி குடிங்க, வேறு எதுவும் சாப்பிட்றாதீங்க. ஸோ இன்னைக்கு டேவை நான் வந்து சூப்பராக வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டேன். நீங்களும் சூப்பராக கம்ப்ளீட் பண்ணிருக்கேன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுத்து என்ன வந்து மோட்டிவேட் பண்ணுங்க, நிறைய ஷேர் பண்ணி விடுங்க. அவ்வளவுதான் நினைக்கிறேன். நாளைக்கு என்னெல்லாம் பண்றோம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இவ்வளவு நேரம் இந்த வீடியோவை பொறுமையா பார்த்தமைக்கு மிக்க நன்றி. பாய்.